வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஆஹா, இங்க பாரு, இப்படியே மடியில படுத்துட்டு இருந்தா என்ன பண்ண போறேன்? புள்ள தாச்சு புள்ள இப்படிதான் சோர்ந்து போயிருக்கிறதா? அம்மா சொல்லியிருக்கல, எப்பவுமே ஒரு பொம்பளை பிள்ளை தலையில பூ வச்சிருக்கணும், நெத்தியில பொட்டு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப கல்யாணமும் ஆகிடுச்சு, தலை நிறைய பூ, நெத்தி நிறைய குங்குமம், கை நிறைய வளையல், இதெல்லாம் போட்டிருக்கணும்ல. கல்யாணம் ஆகிடுச்சுன்றதையும் தாண்டி இப்ப நீ மாசமா இருக்கடி, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கியோ அவ்வளவு சந்தோஷத்தோட உள்ள உன் பிள்ளையும் இருக்கும். உன்னை தாங்குன்னு தாங்குறாங்க. நான் உன்னை பாத்துக்கிட்டதை விட இந்த குடும்பத்துல இருக்கிறப்ப நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்க. உனக்கு எப்ப என்ன வேணும், எப்ப நீ என்ன சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து செய்யறாங்க. என் பொண்ணுக்கு நான் தர முடியாத சந்தோஷத்தெல்லாம் என் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டில் அனுபவிக்கிறான்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மகா. பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு அம்மா வீட்டில் தான் சந்தோஷமா இருப்பா, போற வீட்டில் ஒரு சில மனக்கசப்புலாம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என் பொண்ணு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கா. என் கூட இருந்ததை விட இந்த வீட்டில் தான் இன்னும் சந்தோஷமாவும் வச்சிருக்காங்க, சந்தோஷமாவும் பார்த்துக்கிறாங்க. எந்த குறையும் இல்லாமல் என் பொண்ணு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது இந்த அம்மாவுக்கு எவ்வளோ மனசுக்கு நிறைவா இருக்கு தெரியுமா? எந்திரிடாம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல. இப்படியும் மடியில் படுத்துக்கிறேனே, இப்போ என்ன உனக்கு? அப்படி இல்லைடா, நீ இப்படியே சோர்வாக படுத்திருந்தா அதெல்லாம் உடம்புக்கு செட் ஆகுமா? இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் நீ இப்படியே இருக்கிறதுனால அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? அதெல்லாம் என்ன எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நீ தான் சொன்னல என்ன எல்லாரும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நான் ஏன் இப்போ எப்படி இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் நான் சரியாயிடுவேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கிறாங்கன்றதுக்காக அதை நம்ம எந்த விதத்துலையும் பயன்படுத்திக்க கூடாது, புரியுதா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்ம மனசை மாற்றிக்கிட்டு நடந்துக்கணும். புரியுதுமா. ஏன் நான் என் அம்மா மடியில் கொஞ்ச நேரம் படுத்திருக்க கூடாதா? படுத்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அம்மா சொன்னதையும் எழுந்து செய்யணும். தலையில் பூ வைக்கணும், கையில் கண்ணாடி வளையல் போடணும், நெத்தியில் குங்குமம் வைக்கணும், சரியா? சரி, பண்ணுறேன். அப்புறம் மகா சொல்ல, நான் இன்னைக்கு ஊருக்கு போகலான்னு இருக்கேன். ஊருக்கா? ஆமாண்டா, இங்கே இருந்தால் சரி வருமா? என்னதான் இருந்தாலும் இது சம்மந்தி வீடு இல்லையா? பொண்ணு கொடுத்த வீட்லேயே அம்மா வந்து உக்காந்துருந்தா சரியா இருக்குமாடாம்மா? அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்கம்மா. நீ ஏம்மா மனசப்பட்டு குழப்பிக்கிற? அப்படி நினைக்க மாட்டாங்க தான், அந்த மாதிரி குடும்பம் தான் இது. இருந்தாலும் அம்மாவுக்கு மனசு வருத்தமா இருக்குடா. நானும் வந்து 2-3 நாள் ஆயிடுச்சுல. இப்போ அங்கே போய் என்னம்மா பண்ண போகிறேன்? இந்த உண்மைலாம் தெரியறதுக்கு முன்னாடி தான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். இப்போதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. என் கூட இருமா. நீ இருன்னு சொல்லலாம், எல்லாரும் இருன்னு சொல்லலாம். ஆனால் அம்மாவுக்கு ஒரு நிம்மதி இல்லைடா. அதனால தான் நான் வரேன், அப்பப்போ வந்து பார்த்துட்டு என் பொண்ணு கூட இருந்துட்டு போகிறேன். ஆனால் இப்போ அம்மா போகிறேன்டா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும். அப்படி என்ன கேட்க போகிறேன் என் பொண்ணு அம்மா கிட்ட? நீ அவ்வளோ தூரம் அங்கே பேசின, நான் தான் உன் அம்மான்னு சொன்னேன். அப்போ கூட அவன் காதில் வாங்காம நடிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டான். ஆமாண்டா, அவன் அப்படி தானே கேட்கணும். ஏன்னா அவன் அப்பா மேலே வச்சிருந்த பாசம் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அவன் அந்த இடத்துல அப்படி கேட்டது தானடா நியாயம். அவன் அப்பா மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். அது எப்படி நம்ம தப்பா நினைக்க முடியும்? என்னை பற்றி தெரியாததுனால அவன் அப்படி கேட்டான். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருந்த நீ. சரி, உன்னை பற்றி தான் தெரிஞ்சிச்சுல்ல, நீ தான் அம்மான்னு எல்லாரும் தான் சொல்லியாச்சுல்ல. அப்படி இருக்கும் பொழுதும் நீ அழுதுகிட்டே போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுதும் உன்கிட்ட ஏன் அவன் பேசல? அது எப்படிடா பேசுவான்? உடனே அவன் மனசுல எவ்வளோ வலி வந்திருக்கும், எவ்வளோ ஏமாற்றம் வந்திருக்கும். அவன் உடஞ்சி போய் தானே அந்த இடத்துல நின்றுப்பான். அம்மா சொல்லாதம்மா. அந்த இடத்துல அவன் அப்படி பேசுனது தான் கரெக்டு. அம்மாவுக்கு அப்பெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாது தான். அப்பெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாதுன்றதெல்லாம் கரெக்டு தான். நீ சொல்கிற நியாயப்படியே புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த விஷயம் நடந்து 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளில் அவன் மனசில் ஒரு இடத்துல கூடமா தோணலை உன்னை பார்க்கணுன்னு, உங்ககிட்ட பேசணுன்னு. ஆஹா, இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ இருக்காதண்ணா. நீ நிம்மதியாக இருக்கணும். அப்போ தான் வயிற்றுல இருக்கிற புள்ள ஆரோக்கியமாக பிறக்க சொல்லிட்டேன். இதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிட்டு நிற்காத. அம்மா, நீ அழுதுருமா. நீ அழுதுட்டு போனால் கூட நான் நிம்மதியாக இருப்பேன். நீ தைரியமாக போறியா? அதான் நான் உடஞ்சிருவேன் போல. உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. 2 நாளாக அமைதியாகவே இருக்க. நீ அழுது உன் மனசில் உள்ள கவலையை சொல்லிட்டா கூட நான் நிம்மதியாக இருப்பேம்மா. ஆனால் நீ அமைதியாகவே இருக்கியம்மா. மகா, இப்போ நான் அழுவுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ சொல்கிற மாதிரி அவனுக்கு என்ன பார்க்கணும்னு தோணியிருந்தது, இல்லை இந்த அம்மாக்கிட்ட ஒரு வாட்டி பேசணும்னு தோணியிருந்தது அப்படின்னா இந்த 2 நாளில் வந்திருப்பான்லம்மா. அதையும் தாண்டி நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. 10 மாதம் சுமந்த எனக்கே தாய்ப்பாசம் அதிகம் அப்படின்னா அவன் பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷமாக வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அவங்களோட தாய்ப்பாசம் என்னை விட பெருசு தானம்மா. நான் சந்தோஷம்தான் மகா படுறேன். என் மேலே உள்ள பாசம் அவனுக்கு வெளியில் வரவே வேணாம். அவங்க மேலே இருக்கிற பாசமே இருக்கட்டும். அவன் அப்போ தான் நிம்மதியாக இருப்பான்னு இந்த 2 நாளாக அவன் வந்துடக்கூடாதுன்னு கூட நான் நினச்சேன். அவங்க தாய் பாசத்துக்கு முன்னாடி நான் போட்டி போட்டு நிற்கக்கூடாது, ஆசைப்பட்டு நிற்கக்கூடாது. உன் தம்பி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் மகா. அந்த நிம்மதியோட அவன் நல்லா இருப்பான்ற நம்பிக்கையோட, நீயும் நல்லா இருப்பான்ற நம்பிக்கையோட நான் போகிறேன்டா. அவன் வயிற்றுல இருக்கும் பொழுதுலாம் நம்ம எப்படிம்மா யோசிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியலம்மா. என் தம்பி அவன் தான் தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம முன்னாடி நம்ம தம்பி உயிரோடு இருக்கானேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டம்மா. ஆனால் அவன் எடுத்தறிஞ்சு பேசும்பொழுது என் மனசே உடஞ்சி போச்சும்மா.
நீ என்னதான் சொன்னாலும் எப்படி உன் மனசை நீ சமாதானப்படுத்திக்கிட்டு என் மனசை சமாதானம் சொன்னாலும் 2 நாள் ஆச்சேம்மா நீ பேசிட்டு வந்து. இந்த 2 நாளில் ஒரு தடவை கூட உன்னை அவன் பார்க்கணும் பேசணும்னு நினைக்கலையாம்மா? அவன் ஒரு வாட்டி பேசினா கூட நீ நிம்மதி ஆகிடுவான்னு எனக்கு தெரியுமா? நீ ஒன்றும் அவனை உரிமைலாம் கொண்டாடல. ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட பேசணும், ஒரே ஒரு தடவை அவன் உன்னை அம்மான்னு கூப்பிடணும், ஒரு தடவை அவனை இதே மாதிரி மடியில் படுக்க வச்சு சீராட்டணும் பாராட்டணும்னு நினைப்பம்மா. எனக்கு தெரியும்மா, நீ மறைக்கிற. நானாவது நான் தான் அவன் அக்கான்னு தெரியறதுக்கு முன்னாடி அவனோட பாசத்தை உணர்ந்து பார்த்துட்டம்மா. அவன் பேசுனதை கேட்டுட்டம்மா. அவனை தொட்டு என் தம்பின்னு உரிமை கொண்டாடிட்டம்மா. ஆனால் கடவுள் இப்போ கூட நீ தான் அவன் அம்மானே தெரியாம ஒரு தடவை அவன் பக்கத்தில் நிறுத்திருந்தா கூட அவன் தாய் பாசத்தை நான் தான் அக்கான்னு உணர்ந்த மாதிரி உணர்ந்துருப்பாம்மா. என்ன மாதிரி நீயும் அம்மான்னு தெரியாமலே ஒரு தடவை அவன்கிட்ட பேசியிருக்கலாம்லம்மா, நல்லபடியாக பழகிருக்கலாம்லம்மா. என்ன அக்கான்னு அவன் நார்மலாக கூட்ட மாதிரி யாரோ நினச்சிக்கிட்டு உன்னையும் ஒரு வாட்டி அம்மான்னு கூப்பிட்டுருந்தா கூட நான் திருப்தி அடைஞ்சிருவேனேம்மா. என்னால் ஏற்றுக்க முடியலம்மா. இந்த 2 நாளாக எத்தனை தடவை வாசலை பார்த்துட்டேன் தெரியுமா அவன் வருவான்னு. அவ்வளோ கல் நெஞ்சக்காரனம்மா அவன். எனக்கு தெரியுதும்மா நீ உரிமை கொண்டாட மாட்டேன்னு. அவனுக்கும் தெரியும்லம்மா நீ உரிமை கொண்டாட மாட்டேன்னு. ஆனால் அவங்களோட ஆசைக்காக ஒரே ஒரு தடவை போய் நம்ம அம்மாவை பார்ப்போம், அம்மான்னு ஒரு தடவை கூப்பிடுவோன்னு அவன் ஏமா நினைக்காம இருக்கான். 10 மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க. தம்பி இந்த மாசம் வந்துருவானா? உன் தம்பி இந்த மாசம் வந்துருவானே. ஏன்னா அம்மாவுக்கு இந்த மாசம் குழந்தை பிறந்துரும் டாக்டர் சொல்லியிருக்காங்களே. அம்மா அம்மா எவ்வளவு ஜாலியா இருக்கேன் தெரியுமா? நான் என் தம்பி கூட இருக்க போறேன். இதுக்கப்புறம் நான் தனியா இருக்க மாட்டேன் தெரியுமா? என் கூட சப்போர்ட்டுக்கு என் தம்பி இருப்பான், என்ன பாத்துப்பான். நீ தானே சொல்லுவ தம்பி பிறந்து வந்து என்ன பாத்துப்பானே? ஆமா, தம்பி பிறந்து வந்து என் மகாவை பார்த்துப்பான். அக்காவுக்கு அவன் அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் இருப்பான். அதே மாதிரி உன் தம்பிக்கு நீ அம்மாவா அப்பாவா எல்லாமாவும் இருக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். ஆமா அம்மா, அப்பாவா? நான் அப்பா வந்தா அப்பானே கூப்பிட மாட்டாளம்மா, எனக்கு பயமா இருக்குல்லம்மா. ஆனா தம்பி நான் அப்பான்னு கூப்பிடலாமா? உன் தம்பியை நீ அப்பா ஸ்தானத்துலேயே வச்சு பார்க்கலாம், அதில் எந்த குறையும் கிடையாது. உன் தம்பி உன்னை அவ்வளோ தாங்கன்னு தாங்க போகிறான். அம்மா அம்மா நீ என் தம்பி என்ன பார்த்து பண்ணல சொல்ற. ஆனா அப்பா வராருல, மூஞ்ச உருன்னு வச்சிருக்காருல, என்கிட்ட பேச மாட்டாரு. அப்படியே பேசினாலும் திட்டுறாரு. அப்பா அவன் கேள்வி கேட்பானா? உங்கள் அப்பாவை கேள்வி கேட்கறதுக்காக தான் உன் தம்பி பிறக்கவே போகிறான். நீயும் கேள்வி கேட்கணும். உன் தம்பி பிறந்ததுக்கப்புறம் அவனை பக்கபலமாக வச்சுக்கிட்டு உங்கள் அப்பாவை நீ தான் கேள்வி கேட்கணும். அதுக்கு உறுதுணையா உன் தம்பி தான் உன் கூட நிற்க போகிறான். என்ன கேள்வி கேட்கணும்? அப்பாவை என்னையும் திட்டுறீங்கன்னு கேட்கணுமா? அம்மாவையும் பாசமா பார்த்துக்கலன்னு கேட்கணுமா? அவ்வளோ பெரிய கேள்விலாம் அம்மாவுக்காக கேட்பலாமாகா? கேப்பனே, நான் கேப்பேன். அப்பா கிட்ட கேப்பேன், அம்மாவை ஏன் பாசமா பாத்துக்கல, பாப்பா கிட்ட ஏன் பாசமா பேசல அப்படின்னு நான் கேப்பனே. அச்சோ, அவ்வளோ கேள்விலாம் கேட்க தெரியுமா என் மகாவுக்கு? கேட்க தெரியும், ஆனா எனக்கு தனியா கேட்க பயமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் நான் தம்பிக்காக வெயிட் பண்றேன். தம்பி வந்தான்னு வச்சுக்கோயம்மா, நான் தம்பியை கூப்பிட்டுட்டு போய் நிக்க வச்சு, டேய் அக்கா கூட நில்லுடா, அக்கா கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லுவேன். அடடடடா, என் தங்கம் எப்படிலாம் பேசுது. இன்னும் நிறைய பேசுவாளே. இந்த பிரசவம் எப்படி நடக்க போகுது, எப்படி உன்னை பெத்தெடுக்க போறான்லாம் எனக்கு தெரியலடா. ஆனா உன் அக்கா ரொம்ப நம்பிக்கையா இருக்கா. அவன் கூட ஒருத்தவன் துணைக்கு வர போறான்னு. நான் ஆம்பளை பிள்ளையா தான் பிறக்கணும்னு அம்மா ஆசைப்படுறேன். நீ எனக்கு சம்பாரிச்சு போடணும், சொத்து சொகத்தை சேர்த்து தரணும் கிடையாது. ஒட்ட பிள்ளையா நான் பிறந்து வேலைக்காரியாவே என் வாழ்க்கையை கழிச்சு அடிமையாவே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனா எனக்கு பிறந்த பொண்ணை நான் படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அப்பாவுக்கு தெரியாம அவளை வளர்த்து ஆளாக்கணும், படிக்க வைக்கணும், அவளுக்கு 4 விஷயம் நல்லது கெட்டது தெரியணும் அப்படின்றது தான் அம்மாவோட ஆசை. இருந்தாலும் பொண்ணா இருக்காளே, உங்க அப்பா ஏதாவது பண்ணிட்டு வரணும் பயமா இருக்கு. ஏன்னா கௌரவத்துக்காகவும் பழி வாங்கறதுக்காகவும் உங்க அப்பா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு சாமி. அதனால ஒரு ஆம்பளை பிள்ளையா நீ பிறந்து வந்து உங்க அக்காவுக்கு பக்கபலமா நில்லு. உங்க அக்கா சொல்றா பாரு, கேள்வி அவ கேட்டுருவா. ஏன்னா என் கூட சேர்ந்து எல்லா கொடுமையும் அவளும் அனுபவிச்சுட்டு இருக்கா. எந்த ஆசையும் படாம குழந்தைங்களுக்கு இருக்க வேண்டிய சின்ன சின்ன ஆசையை கூட படாம அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அம்மா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ பிறந்து வா சாமி. உங்க அக்காவுக்கு நீ உறுதுணையாவும் உனக்கு உங்க அக்கா உறுதுணையாவும் இருக்கணும். உங்க அப்பா ஆசைக்கு இணங்கி உன்னை நான் பெத்துக்கல. உன் அக்காவுக்கு ஒரு துணை வேணும் என் காலத்துக்கு அப்புறம். அம்மாவுக்கு எப்போ என்ன ஆகும், உங்க அப்பா எப்போ என்ன பண்ணுவாருன்றதெல்லாம் எனக்கு தெரியல சாமி. ஏன்னா உங்க அப்பாவுக்கு கோபம் வர்றப்பெல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பொம்பளை பிள்ளைய பெத்துக்க கூடாதுன்றதுக்காக நீ ஆம்பளை பிள்ளையா இருக்கணும்னு நான் கேட்கல. அக்கா பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா, அவ கூட நீ ஒரு ஆம்பளை பிள்ளையா நின்னா அவ உன்னை கரை சேர்த்துருவா, நீ அவளை கரை சேர்த்துருவ. 2 பொம்பளை பிள்ளையா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க அப்பா உங்களையும் அடிமை ஆக்கிற போறான்றதுனாலதான் நீ ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க அக்கா சொல்ற மாதிரி பிறந்து வந்து உங்க அக்காவுக்கு துணையா இருங்க. இருப்பான் தம்பி, நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கா. பிறந்து வந்தவனே என்ன அக்கான்னு கூப்பிடுவானே. ஆறா அக்கான்னு கூப்பிடுவானாமே. நீ பேச பேச உன் தம்பி வயித்துல உதைக்கிறான் தெரியுமா அம்மாவ? உதைக்கிறானா? டேய் உதைச்சிட்டா இருக்க. என்னடி பண்ற? நான் தம்பிக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்.
என்ன சொல்லி புரிய வைக்க போறா என் பொண்ணு? தம்பி, நான் அம்மாவை இது வரைக்கும் கஷ்டப்படுத்துனதே கிடையாது. அம்மா ஏதாவது சொன்னா நான் கேட்டுப்பேன் தெரியுமா? ஏன்னா நான் சொன்ன பேச்சு கேட்கலனா அம்மா வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி தான் நீயும் அம்மா சொன்ன பேச்சு கேட்கணும், அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நம்ம 2 பேரும் கஷ்டப்படுத்தாம இருந்தாதான் நம்ம கூட இருக்கிறப்பவாச்சும் அம்மா நிம்மதியா இருப்பாங்க. அப்பா தான் மொத்தமா அம்மாவை கஷ்டப்படுத்துறாரு. அப்பா வரும்போதெல்லாம் அம்மா கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதனால நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட நடந்துக்கணும்னு. நான் அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டேன், நீ அம்மாவை எப்பவுமே கஷ்டப்படுத்தி அழ வைக்க கூடாது. அதே மாதிரி அப்பா திட்டுறதுக்கும் அப்பா அம்மாவை திட்டி அழ வைக்கிறதுக்கும் நம்ம 2 பேரும் தான் கேள்வி கேட்கணும். அப்படி இருக்கும்பொழுது நீ அம்மாவை கஷ்டப்படுத்தலாமா, அம்மாவை ஒதுக்கலாமா? எதுவுமே செய்யக்கூடாது. அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும்னு அம்மா சொல்றாங்க, நீ மகாவை பத்திரமா பாத்துக்கணும்னு. ஆனா நான் சொல்றேன், நீ அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் பத்திரமா பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மகா அக்கா. சரியா? இறைவன் வரமானி அம்மா, இறைவி மகனானான் அம்மா, சிறகை விரித்தாயே அம்மா, அன்பில் அணைத்தாயே நீ அம்மா, நிலவோடு பால் சோறு நீ ஊட்ட. இந்த இடத்துலயும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, உன்னை அழ வைக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்லம்மா. அதெல்லாம் கேட்டுதானம்மா அவன் வயிற்றுக்குள்ள வளர்ந்தான். அதெல்லாம் அவன் மறந்துட்டானாம்மா. 10 மாசமும் வயிற்ற பிடிச்சிக்கிட்டு எனக்கு பக்கபலமாவும் உனக்கு பக்கபலமாவும் வரப்போறான்னு எவ்வளோ ஆசையா இருந்தோம்மா. உன்னை அவ்வளோ கொடுமை பண்ணாரு, என்கிட்ட பேசாமலே இருந்தாரு, என்ன பொண்ணுன்னு ஒரு பார்வை கூட பார்க்காம இருந்தாரு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். தம்பியை ஏமா நம்ம கிட்ட இருந்து பிரிச்சாரு. நீ நடந்தால் கூடவே நான் வருவேன் நிழலை போலே. தங்கம், அம்மா பக்கம் வந்துட்டீங்களாப்பா? உன்னை பெத்தெடுத்த வழிலாம் மறந்தே போச்சுடா உன்னை கண்ணில் பார்த்தோன்னே. அம்மா உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு பொறுக்கும் பொழுது கூட எனக்கு வலியை தரலடா. வலி எடுத்து கொஞ்ச நேரத்திலே பிறந்துட்டேன். அதுவும் சுகப்பிரசவமா. என் பிள்ளை என்னை கஷ்டப்படுத்த மாட்டான்னு வரும்பொழுதே சொல்லிட்டு வந்திருக்கான். காலையில் வலி எடுத்ததுன்னு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயாச்சு. நீயும் பிறந்துட்ட. உங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பா. பக்கத்து வீட்டில் இருக்கிற மூக்காய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு வலி எடுத்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு என் புருஷன் கூட்டிட்டு போறாரு, என் பொண்ணு வந்தா செத்த டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ உங்கள் அக்கா வந்துருவானே. நான் உன்னை பார்த்து பாடுற சந்தோஷத்தை விட உங்கள் அக்கா உன்னை பார்த்து பாடுற சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கும். ஆராரோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா, அம்மா அம்மா, அன்பின் வாசம் நீ அம்மா. பெத்த புள்ள அழத்தை பார்த்து அம்மா சந்தோஷப்படுறது அவன் பிறந்த அன்னைக்கு தான். ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்றது அவன் கத்துற சவுண்ட்ல இருந்து தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ என் புள்ள அழறான். அவன் அழுகையை வச்சு அவன் ஆரோக்கியமா இருக்கான்னு இந்த அம்மாவுக்கு தெளிவுபடுத்துறான். அழாத சாமி, என் தங்க பிள்ளல, அழாதீங்க, அக்கா வந்துருவா. அக்கா வந்தோடனே பாரு, உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட தரவே மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க போறா. இங்க பாரு. சொல்லுங்க. இந்த குழந்தை இது என் பொண்டாட்டி வசுந்தராவுக்கு பிறந்த குழந்தை. அப்படியா? அவங்களுக்கும் குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சு, ஆனா பிறந்ததுல ஒரு சிக்கல். என்ன என்னாச்சு? அதுவும் பிறந்த பச்சை பிள்ளைய இப்படி தூக்கிட்டு வந்திருக்கீங்க? தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னா அதான் சொல்றேனே ஒரு சிக்கல்னு சொல்லிட்டு. இந்த புள்ள பிறந்தப்பவே செத்து போச்சு. செத்து போச்சா? ஆமா. அப்புறம் ஏன் இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன புள்ள பிறந்து செத்து போச்சு தெரியுமா? ஆம்பளை புள்ள. அதுக்கு பாரு, என்னால உங்ககிட்ட வளவலன்னுலாம் பேச முடியாது. வசுந்தராவுக்கு பிறந்த புள்ள செத்து போச்சு, உன் புள்ள உசுரோட இருக்கு. இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு அந்த புள்ளைய கொடு. அது எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியும். இல்ல, என்னால முடியாது, நான் தரமாட்டேன். முடியாது? தரமாட்டியா? எழுத்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இல்ல, இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ அடிமைப்படுத்தினீங்க, எவ்வளோ கொடுமைப்படுத்தினீங்க, அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். ஆனா இந்த புள்ள விஷயத்துல என்னால பொறுத்து போக முடியாது. நான் தரமாட்டேன். இதுல உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன். ஏய் ஏய் ஏய், நீ தரியா தரலையான்னு நான் கேட்க வரல. இந்த புள்ளைய வாங்கிக்கிட்டு அந்த புள்ளைய கூட்டுன்னு மட்டும்தான் கேட்க வந்திருக்கான், புரியுதா? இல்ல, நான் தரமாட்டேன். இங்க பாரு, இப்ப இந்த புள்ளைய வச்சுட்டு அந்த புள்ளைய தந்தினா அந்த புள்ளையாவது உயிரோட இருக்கும்.
இல்ல நான் தரமாட்டேன், பெத்த பாசம் எனக்கு தடுக்குது, என் பிள்ளைய நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்ச உசுரன் கூட பார்க்க மாட்டேன், அவனை இங்கேயே கொழுத்த திருவி கொண்டுட்டு போயிடுவேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லைல்ல? இங்க பாரு, மனசாட்சியை பத்திலாம் இப்ப என்னால பேச முடியாது, அதெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. இப்ப அந்த புள்ளைய நீ கொடுத்த அப்படின்னா கூப்பிட்டுட்டு போய் என் புள்ளன்ற அந்தஸ்தோட ராஜா கணக்கா வளர்ப்பேன். இல்ல நான் தரமாட்டேன் அப்படின்னா அவனோட ஆயுசு இப்போ இந்த செகண்ட் இந்த இடத்துலயே முடிஞ்சிடும். இவனை மட்டும் கொல்ல மாட்டேன், நீ ஆசையா வளர்த்துட்டு இருக்கலாம் உன் பொண்ணு, அவளையும் கொண்டு போட்டுருவேன். அப்புறம் அனாதையா தான் இப்ப பாத்துக்க. திரும்பவும் சொல்றேன், இவனை கொடுத்தினா கூப்பிட்டுட்டு போய் என் மகன்ற உரிமையோட ராஜா கணக்கா வளர்ப்பேன். இல்ல தரமாட்டேன்னா இவனையும் கொண்டுருவேன், உன் பொண்ணையும் கொண்டுடுவேன், உன்னையும் அனாதையாக்கிடுவேன். இந்த ஆளு எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் துணிச்சவன்னு எனக்கு தெரியும். அம்மா உன்னை பெத்தது நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக, இந்த ஆளு கையால சாவணுன்றதுக்காக கிடையாது. மனசை கல்லாக்கிக்கிட்டு நீ உயிரோட மட்டும் இருந்தா போதும்னு உன்னை கொடுக்க போறேன். உன்னை போராடி நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உன் அக்காவை கொண்டுருவன் மிரட்டுறாரு. கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா இந்த ஆள் அவ்வளோ பெரிய கேவலமானவன் தான், கேடு கட்டவன் தான். உன் அக்காவை நீ பக்கபலமா இருந்து சப்போர்ட் பண்ணலனாலும் அந்த ஆள் கூட போய் உன் அக்கா உசுர பிறந்தவனே காப்பாத்து சாமி. நீ எங்க போனாலும் எங்க இருந்தாலும் என் புள்ளதான். அம்மாவை எப்போவாது ஒரு நாள் பார்க்கவா சாமி. உன்னை பார்க்குற அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன். இந்த அம்மா உன்னை சுமந்ததுக்காக இந்த அம்மா சாகிறதுக்குள்ள ஒரு தடவை வந்து அம்மாவை பார்த்துரு சாமி. ஏய் குடு, போதும் நடிச்சது. எந்த உயிரையும் இந்த உலகினில் தந்த ஒரு தெய்வம் தாயல்லவா. அந்தம் இல்லா ஒரு சொந்தம் என்றால் அது எந்த நிலையிலும் தாயல்லவா. தன்னந்தனியானியும் இருந்த உந்தன் துணையா யாரும் இல்ல. கண்ணில் வழியும் நீரை துடைக்க கைகள் யாருக்கு நீ பிறந்திருந்தாலும் நீயும் ஒரு உசுறு தானப்பா. அம்மா இந்த இடத்துல இருந்தா கதறி அழுதுருப்பா. 10 மாசம் அவன் சுமந்த வலியை காட்டிலும் இப்ப நீ இல்லைன்ற வலி அவளால தாங்கியிருக்க முடியாது. என் வயிற்றுல பிறக்கலனாலும் நீயும் என் புள்ளதான் சாமி. இப்போ என் பிள்ளைக்கு நீ வாழ்க்கை தான் கொடுத்துருக்க. என்கிட்ட இருந்திருந்தா கூட அவன் கஷ்டப்பட்டு தான்ப்பா வளர்ந்துருப்பான். அதனால உன்னை சாமியா நினைச்சு கும்பிட்றேன்ப்பா. உனக்கு முன்னாடி பிறந்தானோ உனக்கு பின்னாடி பிறந்தானோ, ஆனா இதுக்கப்புறம் அவன் கூட நீ உறுதுணையா இருந்து அவனுக்கு தைரியத்தை கொடுத்து ஒரே நேரத்துல பிறந்த நீங்க 2 பேரும் ரெட்ட உசுரா இல்லாம ஒத்த உசுரா இருந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிற சாமி. நீ இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் என் புள்ள மூலியமா நீ உசுரோட தான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு அம்மா நம்புறேன்ப்பா. நீயும் என் புள்ளதான்ப்பா. புள்ளைய மாத்தி எடுத்துட்டு போன விஷயம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உன் பொண்ணுகிட்ட கூட இந்த உண்மையை சொல்லி அவளை நீ வளர்க்க கூடாது. அவளை பொறுத்த அளவுக்கு அவன் தம்பி செத்து போயிட்டான், அப்படிதான் நீ அவகிட்ட சொல்லி வளர்க்கணும். அதையும் மீறி அவகிட்ட உண்மையை சொல்றதோ இல்ல இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்றதோ பண்ண நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். ஆஹா, ஆஹா, அக்காவை காணனு அம்மா கிட்ட கேட்டியா? அதனால அம்மா வதச்சியா? அக்காவை அம்மா விட்டுட்டு வந்த, அக்கா ஸ்கூல் போயிருக்கிறப்ப நான் பிறந்துட்டேன், அக்காவை சீக்கிரமா வர சொல்லு அப்படின்னு கேட்டு அம்மா வதச்சியா? தம்பி பேசுனா ஏன் பேச மாட்டேற? அழுவ மாட்டேற? அக்காவை பார்க்க மாட்டேற? கண்ணை மூடிக்கிட்டே இருக்க? இருமா, தம்பி கிட்ட நான் பேசுறேன்ல. தம்பி அக்காவை பாரு, அக்காவை பாருப்பா. அம்மா சொல்ற மாதிரி நான் சொல்லவா? அக்காவை பாரு சாமி. மகா, தம்பி உன்னை பார்க்க மாட்டான்டா. பார்க்க மாட்டியா? அம்மா சொல்றாங்க தம்பி அக்காவை பார்க்க மாட்டியா? அக்கா மேல கோவமா இருக்கியா? நீ பிறக்கும்போது அக்கா தானே. மகா, இங்க பாருடா அம்மாவை.
போமா போமா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். பாரு தம்பி கோச்சுக்கிட்டான். நீ தம்பி அக்கட்ட பேசுடா. தம்பி இப்போ இல்ல மகா, எப்பவுமே உன்கிட்ட பேச மாட்டான். பேச மாட்டானா? ஏமா? உனக்கு எனக்கும் பிடிச்சதை விட தம்பிய சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா. நல்ல நம்ம தம்பிய சாமி சாமி எடுத்துக்கிச்சு மகா. அம்மா, நீ என்ன சொல்ற? சாமி சாமி எடுத்துக்கிச்சா? அப்படினா தம்பி? மகா, மனசை தேத்திக்கடா. இனிமேல் தம்பி நமக்கு கிடையாதுடா. இல்ல இல்ல, அம்மா போய் சொல்றாங்க. இல்ல, என் தம்பி என்கிட்ட பேசுவான். தம்பி பேசுடா. மகா, தம்பி பேசுடா. அக்கட்ட பேசுடா. அக்கா நீ போறக்கும்போது இல்ல கோச்சுக்கிட்டியாடா. தம்பி பேசுடா. சாமி கிட்ட எல்லாம் தரமாட்டேன் தம்பி. என் தம்பி எனக்கு வேணும். தம்பி பேசுடா. ஏன் சாமி இப்படி எனக்கு சோதனையை கொடுக்குற? தம்பி தம்பி பேசுடா. அக்காவை ஒரே ஒரு தடவை பாருடா. அம்மாவுக்கு ஒன்றை பார்க்கணும் போலதான் சாமி இருக்கு, உங்ககிட்ட பேசணும் போலதான் சாமி இருக்கு. ஆனா அன்னைக்கு சொன்னதே தான் இப்போவும் சொல்றேன். என் புள்ள சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய வழியை வேணாலும் நான் தாங்கிக்கிறேன்ப்பா. 2 நாளா உங்க அக்கா சொன்ன மாதிரி நான் இருந்ததுக்கு காரணம் என் புள்ள என்ன தேடி வந்து ஒரு தடவையாச்சும் பாப்பானா, ஒரு தடவையாச்சும் அம்மான்னு கூப்பிடுவானன்றதுக்காக தான். ஆனா உனக்கு என் ஞாபகம் வரலையா சாமி? உங்க அக்கா சொல்ற மாதிரி ஆயால அம்மா நீ கூப்பிட்ற ஒத்த வார்த்தைக்காக தான் சாமி இந்த உசுறு இன்னும் இருக்கு. நேரில் வந்தது என் நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா. வாப்பா தம்பி. ஆயா, ஏன் அங்கே நிக்கிற? உள்ளவா. கேவலமான ஒரு காரியம் பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு ஒரு சுயநலவாதி பின்னாடி அவர் கையை பிடிச்சிட்டு போனதுக்காக என்ன நீங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலனாலும் பரவாயில்ல, பெருந்தன்மையா வான் கூப்பிடுறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீங்க இன்னமே ஒசந்துட்டீங்க தாத்தா. இதுல என்னையா இருக்கு? நீ என்ன வேணும்னேவா பண்ண? உனக்கு எதுவும் தெரியாது. அதனால உன் அப்பா மேல இருந்த பாசத்துல பண்ணிட்ட. அதுல எதுவும் நாங்க குறை சொல்லலையா? அம்மா 2 நாளா தவிச்சு போய் உக்காந்துருக்கா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருந்தாலும் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தாயை 2 நாளா தவிக்க விட்டுட்டியப்பா. அவ இத்தனை நாள் தவிச்ச தவிப்பை தாண்டிலும் இந்த 2 நாளா நீ வந்து பார்க்க மாட்டியான்னு அவ தவிச்ச தவிப்பு தான்ப்பா அதிகம். என்னால புரிஞ்சுக்க முடியுது தாத்தா. நான் ஓடிதான் வந்திருக்கணும். இருந்தாலும் ஒரு தாயை பார்த்து நடிக்க வந்தியா, பணம் வாங்கிட்டு நடிக்க வந்தியான்லாம் கேட்டது நினைச்சா எனக்கு என்ன நினைச்சா அருவருப்பா இருக்கு தாத்தா. ஒரு பெத்த பிள்ளையா ஒரு அம்மாவை பார்த்து கேட்க கூடாத கேள்விலாம் கேட்டுனானே தாத்தா. அவங்கள பார்க்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை தாத்தா. இருந்தாலும் அவங்கள பார்த்து அவங்க காலில் விழுந்து இந்த பாவியை ஏமா சுமந்து பெத்தீங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்து தாத்தா. அம்மாவை பார்க்கணும் தாத்தா. போயா, நீ போ. அவன் மேலதான் இருக்கான், போய் பாரு. காளிதாசனேடுகள், கண்ணன் ராசலீலைகள், பருவமோகம் தந்தது பாவம் அல்லது. ஷாஜகானின் காதலி, தாஜ்மஹால் பூங்கிளி, பாசம் வைத்த பாவம்தான் சாபம் வந்தது. இறந்தாலே சொல்லுங்க பாட்டி. ஒன்றும் இல்லடாம்மா. அம்மா நந்துக்குட்டி எங்க? அவ அன்பழி அண்ணி கூட இருக்கா பாட்டி. சரிடாம்மா, போய் அவளை என்ன ஏதுன்னு பாரு. இசை வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால. சரிங்க பாட்டி. தம்பி, மா, ஐயா, என் சாமி. உசுரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோரா. கிருஷ்ணா, அக்கா, நீ என்கிட்ட எதுவும் பேச வேணாம். அக்காட்ட நீ பேச வேணாண்டா. அம்மா கிட்ட போ,
அம்மா கிட்ட போடா, அம்மா கிட்ட போடா. பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நொடியிலே ஐயா, உங்களை அம்மானு கூப்பிடுறதுக்கு கூட தகுதி இல்லைம்மா எனக்கு. டேய், அப்படிலாம் சொல்லாதயா. நீ ஒரு தடவையாச்சு அம்மான்னு கூப்பிட மாட்டியான்னு தான் இந்த உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்க. கூப்பிடியா, கூப்பிடியா, அம்மான்னு கூப்பிடியா. அம்மா, இன்னும் இன்னும் ஒரு தடவை கூப்பிடியா. அம்மா, சாமி, அம்மா, அம்மா, மன்னிச்சிருமா இந்த பாவிய. பூவிழியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது. பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலி தாழாது. 10 இத்தனை வருஷமா நான் ஒரு நிழலோட வாழ்ந்திருக்கேம்மா. நான் யாருன்னு தெரியாம, என்ன பெத்தவ யாருன்னு தெரியாம, ஒரு பொய்யான கௌரவத்துக்குள்ள என்ன அடைச்சு வச்சிருந்திருக்காருமா அந்த மனுஷன். உங்க வயித்துல நான் இருந்தப்போ எவ்வளோ கனவோட என்ன சுமந்திருப்பீங்க. ஒரு பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்தின ஒரு மனுஷன், பெத்த பொண்ணை கேவலமா பேசின ஒரு மனுஷன், அவரோட ரத்தம் தான் என் உடம்புல ஓடுதுன்னு நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்குமா. ஆனா அவரு ரத்தத்தையும் மீறி எனக்குள்ள ஒரு உயிர் துடிக்குதுன்னா அது உங்களோடதுமா. அவருக்கு வாரிசு வேணும்தாம்மா என்ன தூக்கிட்டு போனாரு. நீ மட்டும் தானம்மா என் வயிற்றுல என் புள்ள இருக்கான், வெளியில வரப்போறான், எனக்கு பக்க பலமா நிக்க போறேன்னு நினைச்சிருந்தப்ப. ஆனா உன் நம்பிக்கையெல்லாம் அவர் உடைச்சி என்ன ஒரு பகடக்காயா உருட்டி விட்டு விளையாடிட்டாருமா. ஆனா நீ எனக்காக தீயில வெந்திருக்க. அந்த ஆள் பண்ண எல்லா கொடுமையும் பொறுத்திருந்திருக்க. இத்தனை வருஷமா அவர் ஆடுற எல்லா ஆட்டத்துக்கும் அடிபணிஞ்சு போயிருக்க. இந்த பிள்ளைக்காக, உன் பொண்ணுக்காக. அவர் வேணா நினைக்கலாமா, என்னை வளர்த்து ஆளாக்குனது அவரோட கௌரவம், அவரோட பண பலன்னு. ஆனா என்ன உருவாக்குனது உன்னோட கண்ணீரும் வளையும் தாம்மா. என்ன பாரமா நினைக்காம 10 மாசம் இடுப்பு வலியும் பொறுத்துக்கிட்டு பேத்து எடுத்தலாமா. உனக்கு அக்காவுக்கு நான் ஆறுதலாம் நிப்பேன்னு சொல்லிட்டு, ஆனா நிக்காம போயிட்டேனேம்மா. என்னதான் அவர் அப்பா அப்பான்னு சொல்லி வளர்த்திருந்தாலும் என் முன்னாடி என்ன பெத்தவ வந்து நிற்கும் பொழுது அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டேனேம்மா. கண்மூடித்தனமா இருந்துட்டேனேம்மா. யா, நீ வருத்தப்படாத, அது உன்னோட தப்பு இல்லையா. ஏன்னா நீ அவர் மேலே வச்சிருந்தது உண்மையான பாசையா, எந்த களங்கமும் இல்லாத பாசையா. இப்ப கூட உனக்கு என் மேல கோபம் வரல இல்லம்மா. நான் பேசின பேச்சுக்கு என் தம்பி இப்படி பேசினு கேட்கணும்னு தோணல இல்லம்மா. அப்படி நான் உனக்கு எதுவுமே பண்ணலையம்மா. உன் வயிற்றுல உனக்கு வலியை கொடுத்து பிறந்ததை தவிர வேற எதுவுமே ஒரு பிள்ளைய நான் உனக்கு பண்ணலையம்மா. புள்ள ஒரு தாய் உசுரோட இருக்கிற வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும், அந்த புள்ள சின்னதாக இருக்கும்போது சரி, வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி, கொடுக்குற வலியை ஒரு தாய் என்னைக்குமே வலியா நினைக்க மாட்டாயா. ஒரு அம்மா வயிற்றுல ஒரு புள்ள 10 மாதம் இருக்கும் பொழுது உதைக்கும் அந்த வலியை முத வலிக்குதுன்னு தெரிஞ்சும் சந்தோஷமாக ஏற்றுப்பா அந்த தாய். ஏன்னா தன் புள்ள உள்ள ஆரோக்கியமாக இருக்கு, சுழண்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த வலியை சந்தோஷமாக பாப்பா ஒரு தாய். அதே போலதான் அதே புள்ள வளர்ந்து அம்மா நெஞ்சில் உதைக்கும் பொழுதும் புள்ள தெரியாமல் பண்ணுறான், தெரிஞ்ச அம்மாவுக்கு இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டான், தெரிஞ்ச அம்மாவுக்கு வலியை தர மாட்டான்னு பெத்த மனம் அப்படிதான் துடிக்கும். அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். நீ தெரிஞ்ச அம்மாவுக்கு எந்த துரோகமும் பண்ணல, எந்த தப்பு பண்ணல. அம்மா, நீங்க எவ்வளோ சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்கணுமா. காலத்துக்கு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா. ஐயா, மன்னிப்புலாம் கேட்டு இந்த அம்மாவை சங்கடப்படுத்தாதையா. என் புள்ள எந்த தப்பும் பண்ணல. அம்மா, இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் நான் உங்களை விட்டு போக மாட்டேம்மா. நீங்க என் கூட தான் இருக்கணும், நான் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க அழுத மொத்த அழுகைக்கும் நான் பதிலடி கொடுப்பேம்மா. ஆளாது
10 மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவமிருந்தாயே வாடுதம்மா பிள்ளையே வாட்டுவதோ என்னை நீயே அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் நீயும். டேய் அழுவாதடா, என் தம்பி எப்போ எதுக்காக வாழக்கூடாது? அம்மா சொன்னதே தான் சொல்கிறேன். என் தம்பி தெரிஞ்சே தப்பு பண்ணலல்ல. நீ அவர் மேலே வச்சிருந்த உண்மையான பாசம் தாண்டா அப்படி உன்னை பேச வச்சிருந்துருக்கு. சாரிக்கா, அம்மாவுக்காக எல்லா சூழ்நிலையோடும் தனியால நின்று போராடி இருக்க. ஒரு பையனுக்கு கூட அக்காவோ தங்கச்சியோ பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கடவுள் கொடுத்த 2 அம்மாவையும் கண்ணை கட்டிக்கிட்டு பார்க்காம இருந்திருக்கல்லக்கா. 2 பேரையுமே தவிக்க விட்டுட்டல்லக்கா இவ்வளோ நாள். உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அக்கான்னு ஒரு உணர்வு வரும் பொழுதெல்லாம் நான் ஏன்க்கா இந்த உணர்வு நம்மளுக்கு வருதுன்னு தேடி ஓடாம விட்டுட்டேன். அப்படி தேடி ஓடிந்தேன் அப்படின்னா நானே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்திருப்பல்லக்கா. அப்படி இல்லைடா, எப்போ என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். அம்மாவே உன்னையும் பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமாக்கா. நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அம்மாவுக்கு பேசுற, நான் அம்மாவை நம்பாம பேசிட்டேன்னு மனசாச்சு குத்துதுக்கா. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் நீ வந்துட்டல்ல, அம்மாவை பார்க்க வந்துட்டல்ல, இந்த அக்காவை பார்க்க வந்துட்டல்ல, இது போதும்டா. இனிமேல் எப்பவும் உங்க 2 பேரை விட்டு போக மாட்டேன். நீங்க 2 பேரும் அழறதுக்கு காரணமா நான் இருக்க மாட்டேன். அதே மாதிரி இவ்வளோ நாள் நீங்க 2 பேரும் அழுததுக்கு நியாயம் கேட்காமல விட மாட்டேன். அவர் ஒன்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்க்கா. உன் கால்லையும் அம்மா கால்லையும் அவர் விழ வைப்பேன்க்கா. நான் இருப்பேன் இனிமேல் உன் கூட. உன் பிள்ளையா, உன் தம்பியா. அரமானி அம்மா இறைவி மகனானான் அம்மா சிறகை விரித்தாயே அம்மா அன்பில் அணைத்தாயே நீ அம்மா நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும் மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும் ஆராரோ நீ பாட அம்மா ஆகாசம் தூங்காதோ அம்மா அம்மா அம்மா. என்னப்பா எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு பேசணும் குறை வச்சிருக்கா? சுந்தரா, ஏதாவது பிரச்சனையா? கிருஷ்ணா வந்தாப்புல அவங்க அம்மா கிட்ட மேல பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஆனா எங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க. என்ன விஷயம் ஒன்றும் பிடிபடலையே. எங்களுக்கே ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன விஷயம்? நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை உடச்சி பேசி தான் ஆகணும், வேற வழியும் இல்லை. அதுதான் நீ என்ன விஷயம்? எங்களுக்கும் படபடப்பாக தான் இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதை நாங்கள் எதுவும் புதுசாக சொல்ல தேவையில்ல. பிரச்சனை நடந்து முழுசாக 2 நாள் ஆகுது. ஆனால் எங்களால் இன்னுமே மறக்கவும் முடியல, மாறவும் முடியல. இந்த 2 நாளாக கிருஷ்ணா அம்மாவை பார்க்க வர்றதுக்கு அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கான். அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ துடிச்சு போயிருந்திருக்கான். புள்ள சாப்பிட்டே 2 நாள் ஆகுது. என் புள்ள இவ்வளோ வாட்டமாக இருந்து இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததே கிடையாது. சுத்தமாக உடஞ்சி போயிட்டான். அவன் நல்லதுக்காகவும் இதுக்கப்புறம் அவன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்ன முடிவு? அப்பா, நீங்கள் இந்த முடிவை எப்படி எடுத்துப்பீங்கன்னா எனக்கு தெரியலப்பா. இந்த வீட்டு பொண்ணுன்ற உரிமையோட நான் படி ஏறி வந்திருக்கேன். ஏன் கையேந்தி வந்திருக்கேன். மடிப்பிச்சையாக கூட கேட்டு வந்திருக்கேன். ஐயோ என்னம்மா வசுந்தரா, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? பெரிய வார்த்தை தாம்மா, ஆனால் இதை விட பெரிய வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. என் புள்ள ஏற்கனவே நிறைய ஏமாற்றத்தை அனுபவிச்சிட்டான். அதனால் தாங்கிக்கவே முடியாத கஷ்டத்தையும் அவன் தாங்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் எங்கள் பிள்ளைய 2 நாளாக எங்களால் தேர்த்தவே முடியல. அதனால தான் அவன் பார்வதி கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். இதுக்கப்புறமும் அவன் பார்வதி கூட தான் இருக்கணும். என்னதான் என் புள்ளன்னு நான் சொன்னாலும் உரிமை கொண்டாடினாலும் அவன் கொஞ்ச நாள் பார்வதி கூட இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பார்வதிக்கும் பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பா இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஆமாம் மாமா, அன்னைக்கு பிரச்சனைலாம் நடந்து முடிஞ்சு கிருஷ்ணா பேசிட்டு எழுந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அப்பா அவன் அழுத அழுகைக்கும் நடந்த பிரச்சனைக்கும் மாமா கொஞ்சமாச்சும் மாறிடுவாருன்னு தான் நினச்சோம். ஆனால் மாமா மாறல. இன்னும் பைத்தியக்கார மாதிரி ஆகியிருக்கான் அந்த மனுஷன். எப்போ என்ன பண்ணுவானே தெரியாத அளவுக்கு அவனோட கோபம் வெளியே வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, என் பிள்ளைய நான் விட்டு தர மாட்டேன். என் பிள்ளை என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். யாரை தேடியும் போக மாட்டான். மாமா இவ்வளோ
இவ்வளோ தூரம் அவன் பேசிட்டு போகிறான், அழுதுட்டு போகிறான், மனசு சுத்தமாக உடஞ்சே போயிட்டான் மாமா. நீங்கள் என்னடாண்ணா இப்படி பேசுகிறீங்க? இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. ஆமா, நான் கெட்டவன் தான், கெட்டவனா கூட இருந்துட்டு போறேன். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் என் பிள்ளைய நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். மாமா, உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, என்னை பேச வச்சு பார்த்துடாதீங்க. யார் என்ன வேணாலும் பேசுங்க. இல்ல இல்ல, என் பிள்ளைய நான் விட்டு தர மாட்டேன். ஐயோ, உனக்கு அசிங்கமா இல்லையா? இல்ல இல்ல, நான் விட்டு தர மாட்டேன். உன் வாழ்க்கைய இன்னும் என்ன அழிக்க போற? அவ சென்டிமெண்டா என்னென்னவோ பேசி எப்படி இல்லாம அழுது என் புள்ள மனசை கலைச்சிட்டால. அவளுக்கு எவ்வளவு தைரியம்! அவளை கூப்பிட்டுட்டு வந்து இங்க நிறுத்தி, இதுக்கு முன்னாடி ஊர் முன்னாடி நான் எவ்வளவு அசிங்கப்பட்டனோ அதை விட பல மடங்கு அசிங்கத்தை இப்ப நான் அனுபவிச்சிருக்கேன் என் புள்ள முன்னாடி. இல்ல இல்ல, நான் விட்டு தர மாட்டேன். அவ எவ்வளவு கையேந்தி நின்னாலும் சரி, அவகிட்ட என் பிள்ளைய நான் விட்டு தர மாட்டேன். புள்ளைய பெத்ததோட சரி, அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? வளர்த்து ஆளாக்குனது நானு, அப்பா பாசத்தை குட்டி வளர்த்தது நானு. என் புள்ள சொன்ன மாதிரியே தான், அம்மா அம்மா நம்ம கூட்டத்தை விட அப்பா அப்பான்னு கூப்பிட்டது தான் அதிகம். நேர்ல நின்று வளர்த்த அம்மா உன் பாசம் கூட அவனுக்கு பெருசு கிடையாது, வளர்த்த அப்பனோட பாசம் தான் பெருசுன்னு அவன் கோவத்துல பேசும்போது சொல்லிட்டு தான் இருந்திருக்கான். பெத்தவ இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நாள் அழுத அழுகைக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னா, இத்தனை வருஷமா அவனை தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த என்னோட அழுகைக்கு எவ்வளவு பலம் இருக்கும். காட்டுறேன், என் அழுகைக்கு எவ்வளவு பலம் இருக்குன்றத காட்டுறேன், உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். என்ன அசிங்கப்படுத்தின, அவளை அசிங்கப்படுத்தி திரும்ப இந்த ஊரை விட்டும் ஓட வைப்பேன். அதே மாதிரி அவளை இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து நிறுத்தின அவனுங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இது வரைக்கும் அவனுங்க எனக்கு பரம்பரை எதிரியா இருந்தானுங்க. ஆனா இதுக்கப்புறமும் அவனுங்க அதுக்கும் மேல ஒரு கட்டத்துக்கு போய் எதிரியா தான் மாறி இருக்கானுங்களே தவிர எந்த இடத்துலயும் குறைஞ்சு போக மாட்டானுங்க. அவனுங்களையும் பழி வாங்குறேன், அவளையும் பழி வாங்குறேன். என் பிள்ளைய எப்படி என்கிட்ட கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க எல்லாரும் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறேன். என் பிள்ளைய திருப்பி என் கைக்குள்ள வச்சு காட்டுறேன். அவரு கொஞ்சம் கூட திருந்தல, இருந்த கோவம் இன்னும் உக்கிரத்துக்கு போயிருக்கு. இப்போ என்ன பண்ணுவாருன்னே தெரியல. அவர் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டா அந்த இடத்துல அவருக்கு பதிலடி கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா வார்த்தையால கிடையாது, செயலாலன்னு. அதனாலதான் தம்பியை கூப்பிட்டு வந்து இங்க நிறுத்தியிருக்கோம். இதுக்கப்புறம் அவன் உங்க கூட தான் இருக்கணும், பார்வதி கூட தான் இருக்கணும். அதையும் தாண்டி இப்போ நான் ஒரு விஷயம் கேட்க போறேன். எனக்காக அந்த விஷயத்த நீங்களாம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இவ்வளவு கல்நச்சுக்காரனா இருப்பானா? இந்த அளவுக்கு பேசியும் திருந்தாம இருக்கானா? வசுந்தரா, எப்படியும் ஒரு முடிவு கட்டலாம் தான் நீ வந்திருக்க, எனக்கு நல்லாவே புரியுது. என்ன முடிவுன்னு சொல்லுமா? பெத்தவ போராடுறா, வளர்த்தவ கையேந்தி நிக்கிறா. உங்க 2 பேரோட பாசத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால அவன் நல்லதுக்காக தான் நீ யோசிச்சுட்டு வந்திருப்ப. என்ன முடிவு எடுத்திருக்க? அன்னைக்கு கிருஷ்ணா நடந்துக்கிட்டதெல்லாம் அந்த ஆள் நடிச்ச நடிப்பால தான், அந்த ஆள் மேல வச்சிருந்த பாசத்தால தான். மற்றபடி என் பிள்ளைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எங்களால புரிஞ்சுக்க முடியுதுமா? அன்னைக்கு அப்பா மேல இருந்த பாசம், சூழ்நிலை எல்லாம் தான் கிருஷ்ணாவை அப்படி ஆக்கிடுச்சு. மற்றபடி கிருஷ்ணாவோட குணத்தை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ வளர்த்த வளர்ப்பை பத்தி எங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் நம்பிக்கையோட இருக்கீங்க, என் பிள்ளைய நம்புறீங்க. அதே மாதிரி என் பிள்ளைய இங்கே விட்டுட்டு போகணுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். பார்வதி கிட்ட விட்டுட்டு போகணுன்னு தான் ஆசைப்படுறேன். அந்த ஆளை செயலில் தோக்கடிச்சு காட்டணுன்னு தான் ஆசைப்படுறேன். அவன் மனசளவில் உடஞ்சி போயிருக்கான். அவனை தேத்துற 2 விஷயம். அவன் அம்மாட்ட இப்போ மன்னிப்பு கேட்டுருவான், அவன் அம்மாவும் மன்னிச்சிருவா, அவ கூட அவன் இருப்பான். அவன் மனசை இன்னும் ஆழமாக பாதிக்கிற விஷயம் வைஷ்ணவி. அந்த ஆள் இப்போ பேசினப்ப கூட கிருஷ்ணாவை அவர் வசப்படுத்துவன் தான் சொல்கிறாரு. என்னதான் கிருஷ்ணா ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அம்மா மேலே பாசமாக இருந்தாலும், அந்த ஆள் மேலேயும் உண்மையான பாசத்தோட தான் இருந்தான். அப்பா அப்பான்னு அவர் காலை சுற்றி தான் வந்தான். ஒரு எப்போ என்ன வேணாலும் பண்ணுவார். அதனால் அவனுக்கு பொண்ணு தரேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் பொண்ணு தரேன்னு சொன்னதை மதிச்சு தான் இப்போ நான் உங்ககிட்ட கையேந்தி வந்து நிற்கிறேன். என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க, அதுவும் இன்னைக்கே நீங்கள் கொடுக்கணும். அந்த கல்யாணம் இன்னைக்கே நடக்கணும். என்னம்மா இப்படி திருத்தி பண்ணி கேட்குற? நல்லவங்க கூடுற எல்லா நாளுமே நல்ல நாள் தானே தாத்தா? என் புள்ள மொத்த கஷ்டத்தையும் இந்த 2 நாளில் அனுபவிச்சிட்டான். எல்லா ஏமாற்றத்தையும் 2 நாளில் பார்த்துட்டான். அதே போல் அந்த ஆளு சவால் விட்டுருக்காரு, எப்படியும் பிள்ளைய தான் வசமாக்கிடுவான்னு. அந்த ஆளு ஜெயிக்கக்கூடாது, அந்த ஆளு ஜெயிக்கவே கூடாது. யாரை வேலைக்காரின்னு சொல்லு ஊரை விட்டு துரத்துனாரோ, தான் வாழ்க்கையிலேருந்து துரத்துனாரோ, யாரை வேலைக்காரின்னு சொல்லு அவகிட்டேருந்து பிள்ளைய பிரிச்சாரோ, அவளுக்கு இத்தனை நாள் நரக வேதனையை கொடுத்தாரோ, ஊருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்கும் துரோகம் பண்ணிட்டு அடுத்தது ஒரு பொண்ணை பார்த்து தான் பிள்ளைக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரோ, புள்ளதான் முக்கியம்னு எந்த புள்ள மேல அவர் பாசமா இருந்தாரோ அந்த பிள்ளைய அவர்கிட்டேருந்து பிரிக்கணும். வேலைக்காரின்னு சொன்னா அவ கையால தாலி எடுத்து கொடுத்து அவ முன்னிலையில அவனோட கல்யாணம் நடக்கணும். அதனாலதான் அந்த ஆளுக்கே தெரியாம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அந்த ஆளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். அதையும் பார்வதி கண்ணு முன்னாடி பார்வதி தாலி எடுத்து கொடுத்து கிருஷ்ணா வைஷ்ணவி கல்யாணத்தை நடத்தணும்.
அந்த ஆளு உடஞ்சு போய் நிக்கணும். தான் புள்ள கையை விட்டு அம்மா கிட்டயும் போய் சேர்ந்துட்டான். தான் புள்ள கையை விட்டு யாரை பழி வாங்கணும்னு நினைச்சோமோ அந்த குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துட்டான்னு. அதனாலதான் உங்ககிட்ட நான் கையேந்தி வந்து நிக்கிறேன். என் பிள்ளைக்கு உங்க பொண்ணை கொடுங்க, கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. அதை இன்னைக்கே கொடுங்கன்னு தான் கேட்குறேன். அந்த ஆள் முன்னாடி என் பிள்ளைய அந்த ஆளுக்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன்னு நான் திமிரா போய் நிக்கணும். திரும்ப அந்த ஆள் பேசின மொத்த பேச்சுக்கும் இந்த விஷயத்த பண்ணாதான் பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அம்மா அது வந்து திடீர்னு கேக்குற. என் பிள்ளைக்காக அடி ஏந்தி நிக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. என் பிள்ளைய வாழ வைங்க. பூவிழியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது. பொன்முகம் கொஞ்சம் வாடி நின்றாலும் நான் துடிப்பேன் வலி தாளாது. பத்துமை செல்வம் பிறக்க அள்ளி கையில் எடுக்க